அரசியல் அத்தியாயம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து உண்மையில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி வந்து ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் வந்து இந்த ஆண்டு வந்து அது வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடாக உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்றது. இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து மிகப்பெரிய ஒரு கடல் அலையாக மக்களின் கூட்டம் வந்து அலைமோதியது. இதில் வந்து இதில நாம இதில் நாம சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, தொண்டர்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஒரு மேடையில் வந்து தலைவர் இருக்கிறார். தலைவரினுடைய தலைவருக்கு ஒரு வ ம ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு அந்த கூட்டமானது வந்து மேடை ஏறியதனால் அது அவர் கொஞ்சம் பதட்டம் அடைந்தார் என்பதை நாம் இதில பேச வேண்டியிருக்கு. அதாவது வந்து தொண்டர்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் வந்து தலைவர் அவர்களுக்கு வந்ததனாலேயே அந்த கூட்டம் என்பது மிக விரைவாக முடிக்கப்பட்டு விட்டது. அதாவது வந்து இவ்வளவு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நடக்கும் இந்த மாநாடு என்பது மிக சுருக்கமாக 3 மணி நேரம் கூட பேசக்கூடிய தலைவர் அவர்கள் சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை தமிழ் தேசியத்தின் அடித்தளமாக கொண்டு செயல்படவும், சாதியத்தை பாதுகாக்கும் மதவாதத்தையும் எதிர்த்து அனைவருக்கும் சம உரிமையும் சமூக நீதியும் உறுதி செய்யும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கவும் இம்மாநாடு உறுதியேற்கிறது. 3 நிமிடத்தில் உரையை முடிக்கும் அளவுக்கு வந்து தொண்டர்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது. குறிப்பாக கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசலில் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனாலேயே வந்து தன்னுடைய உரையை மிக மிக சுருக்கமாக முடித்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழலுக்கு தொண்டர்கள் செல்லக்கூடாது. தலைவர் வந்து பதற்றம் அடைந்து பேச்சை இந்த அளவுக்கு முடிக்கும் அளவுக்கு தொண்டர்கள் செல்லக்கூடாது என்பதை நம்ம பேசுறோம். அதே நேரத்தில வந்து கூட்டத்தினுடைய ஆரம்பம் வந்து மிக விரைவாக ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது ஒரு 12 மணி அளவில், அதாவது மதியம் 12 மணி அளவில் ஆரம்பிக்கும் கூட்டம் என்று சொன்னதனால் வந்து அ கூட்டம் முன்கூட்டியே ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லும்பொழுது, கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து சென்று விட்டது. ஆனாலும் வந்து அந்த நடைமேடையில், அதாவது அந்த ரேம்ப் செல்லக்கூடிய அந்த மேடைகளில் நடைமேடைகளில் மக்கள் ஏறிவிட்டார்கள். தொண்டர்கள் ஏறிவிட்டார்கள். வந்து அதனுடைய விளைவாக தலைவர் அவர்கள் வந்து ஒரு பதட்டம் அடையக்கூடிய ஒரு சூழலுக்கு சென்று விடுகிறார். எனவே வந்து அந்த உரையை மிக விரைவாக முடித்துக் கொள்கிறார்கள். இதுல நாம தொண்டர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள். உயிரையே வைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்கள் வந்து அ ஆ ப தலைவருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில், அதாவது வந்து ஏதாவது ஆயிடுமோ? தொண்டர்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றதுன்னு நெனச்சு, தன்னுடைய உரையை வந்து இவ்வளவு விரைவாக முடிக்கும் அளவுக்கு செல்லும் பொழுது, அதை அந்த இடத்திற்கு கொண்டு சென்றது வந்து தொண்டர்கள் தான் காரணம். அதனால வந்து தொண்டர்கள் வந்து அ தலைவருக்கு மிக ஒரு தலைவரினுடைய தலைவருக்கு எதுவும் ஆகாத வண்ணம் அவர் வந்து கொஞ்சம் வந்து அவர்கள் வந்து இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அ தலைவர் வந்து ஒரு 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 சிறு ஒரு பதற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் விளைவாக வந்து மறுபடியும் வந்து தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க தலைவர். அத நேரடியா நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னாக்கா வந்து இந்த நாட்டினுடைய இந்த ஒடுக்கப்பட்ட இந்த பட்டியலின மக்களினுடைய இந்த அ
கடைகோடி மனிதனின் கடைசி நம்பிக்கை வந்து தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அவங்க வந்து இன்னும் வந்து பல்லாயிரம் வருடம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கு. தொண்டர்களுக்கு மிக அதிகமாக இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு அம் அ அன்பு வைத்துள்ள தொண்டர்கள் தான். அதுல நம்ம எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே நேரத்துல அப்படி இருக்கும் பொழுது, அந்த தலைவர் அவர்கள் வந்து அ மிக நீண்ட அ ம வாழ்க்கை வாழ்ந்து, மிக அதிகமான ஒரு வாழ்க்கைய வாழணும் தலைவர் அவர்கள். ஏன்னா, நம்மள எல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவர் அவர்களுக்கு வந்து, நாம வந்து அந்த ஒரு பதட்டத்த உருவாக்கக்கூடாது என்பத நாம இதன் மூலம் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து, தலைவர் வந்து மிகப்பெரிய சோர்வு அடைந்தத நம்ம நேரடியா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது வந்து உண்மையில் வந்து அ ஒரு ஒரு அச்சுறுத்தலான ஒரு ம் செய்தியாக நம்ம இத சொல்ல வேண்டியிருக்கு. அதனால வந்து தொண்டர்கள் வந்து தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு இடைவேளையை குடுத்து, அதாவது அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு காற்றோட்டமே இல்ல அந்த இடத்துல. காற்றோட்டமே இல்லாத அளவுக்கு சுத்தி வந்து தொண்டர்கள் வந்து புடைசூழ நின்னதுனால வந்து, தலைவர் வந்து கொஞ்ச நேரம் தன்னுடைய அ அந்த ம் நினைவுகள்ல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு தொண்டர்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்கங்கிறது தான் நாம சொல்ல வேண்டியிருக்கு. அன்பு இருக்க வேண்டியதுதான். ஆனாலும் வந்து அந்த அன்பு வந்து தலைவர வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த அன்பு இருக்கணும் அப்படிங்கிறத நாம பணிவோட நம்ம அந்த தொண்டர்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறோம். அ ஏன்னா வந்து தலைவர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ம் அ அ மிகப்பெரிய ஒரு பாதையில், அதாவது வந்து ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து நாம் துணை நின்று, அந்த ஒரு தலைவருக்கான அந்த தலைவர் அவர்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்காத வகையில் தொண்டர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு நாம் வேண்டுகோளாக தொண்டர்களுக்கு வைத்துக்கொண்டு, எனினும் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி. மிகப்பெரிய கூட்டம். 25,00,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் கூடும்பொழுது, ஒரே நேரத்தில் தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு மக்கள் வந்து மேடையை நோக்கி வரும்பொழுது, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இதன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த அ பொறுப்பாளர்கள், அதாவது குறிப்பாக வரவேற்புரை நிகழ்த்த வேண்டிய இடத்தில் இருந்த அமைச்சர் வன்னியரசு அவர்களும் சரி, ம் அ சிந்தனை செல்வன் அவர்களும் சரி, ரவிக்குமார் அவர்களும் சரி, அ யாருமே வந்து அவர்கள் வந்து உரையை நிகழ்த்த முடியல. ஏன்னா வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு செய்துவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்தினால், அவர்களுடைய அந்த பேச்சை எல்லாம் நிறுத்திவிட்டு, தலைவரே வந்து 3 நிமிடத்தில் தனது பேச்சை முடித்துவிட்டு செல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனால் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான். ஆனாலும் வந்து கட்டுப்பாடு அ மீறி செல்வதற்கு காரணம், கூட்டம் அலைமோதி ஒரே இடத்திற்கு வந்து குவியும் பொழுது, அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகளை ஒரு ஒரு நிலையாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை கூறி, எது எப்படியோ இனி வரும் காலங்களிலாவது தலைவருக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாமல், ஒரு பயத்தை ஏற்படுத்தாமல், நாம் எல்லோரும் விலகி நின்று தலைவரை அம் அ சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அ அந்த அன்பான அந்த வேண்டுகோளை தொண்டர்களுக்கு அ இனிவரும் காலங்களில் தொண்டர்கள் அதை புரிந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பதிவை நாம் முடித்துக் கொள்கிறோம்.